தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி. என்னோட பேர் தினேஷ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈக்விட்டியில் இன்ட்ராடே மற்றும் டெலிவரியில் ஆவரேஜ் எப்படி பண்ணுறது, இந்த ஆவரேஜ் பண்ணுறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே மற்றும் நம்ம சேனல்ல உள்ள எல்லா வீடியோஸ்க்கும் கீழே ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ற பேஜுக்கு போகும். அதில் உங்க நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு சப்மிட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களோட ஃபர்ஸ்ட் டே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு 10 ரூபாய் இருந்தா போதும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். ஆவரேஜ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். ஏபிசி அப்படிங்கிற பர்சன் XYZ அப்படிங்கிற கம்பெனியோட ஷேர் பிரைஸை வாங்குறாரு. XYZ அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 200 ரூபாய். அவர் 100 குவான்டிட்டி வாங்குறாரு. அதாவது 20,000 ரூபாய் கொடுத்து XYZ கம்பெனியில் ஒரு 100 குவான்டிட்டி வாங்குறதா வச்சுப்போம், ஓகேங்களா. அவர் காலையில் ஈக்விட்டியில் இன்ட்ராடேயில் ஒரு 10 மணிக்கு வாங்குறாரு. இப்போ அந்த கம்பெனி வந்து என்னென்னா 10-11 மணியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வருது. அவர் நினச்சது போல் மேலே போகாமல் ஆப்போசிட்டாக வந்து கீழே வருது. இப்போ 195 ரூபாய் ட்ரேட் ஆகுது. இதே நிலைமை நீடிச்சுது அப்படின்னா ஈவினிங் 3:30க்கு அவருக்கு 500 ரூபாய் லாஸ் ஆகும். ஏன்னா ஒரு குவான்டிட்டி 5 ரூபாய் கீழே போகுது அப்படின்னா 100 குவான்டிட்டி வாங்கினா அப்படின்னா 500 ரூபாய் தானே, இந்த 500 ரூபாய் லாஸாக போகும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா 195 ரூபாய் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இன்னும் ஒரு 100 குவான்டிட்டி வாங்குறாரு அப்படின்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி 200 ரூபாயில் 100 குவான்டிட்டி, இப்போ 195 ரூபாயில் 100 குவான்டிட்டி. அப்போ இந்த 200 + 195 395 ரெண்டும் ஆவரேஜ் ஆகி அவருக்கு 197 ரூபா 50 பைசா வந்துடும். அப்போ அவர் அந்த கம்பெனி ஈவினிங் 3:30க்குள்ளே 200 ரூபாய் போகணும்னு அவசியம் இல்லை. 197 ரூபா.50 போனாவே அவர் 0 லாஸில் வெளியில் வந்துடுவார். ஒருவேளை அவர் நினச்சது போல் இல்லாமல் வாங்கின ப்ரைஸ் 200 ரூபாய்க்கே அது போயிடுச்சு அப்படின்னா 500 ரூபா ப்ராஃபிட்டோட வெளியில் வருவார். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நபர் 200 ரூபாய் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 100 குவான்டிட்டி வாங்கும்போது அவருக்கு நோ ப்ராஃபிட், நோ லாஸஸ், ஓகேங்களா. இதுவே லாஸ்ட்டாக அதே 200 ரூபாயில் அவர் எக்ஸிட் ஆகும்போது 500 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஆவரேஜோட முக்கியத்துவம். இதனால தான் நான் இன்ட்ராடே மற்றும் டெலிவரி ட்ரேடிங் பண்ணுறவங்கள்ட்ட நான் சொல்லுவேன், நீங்கள் வாங்கின ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நீங்கள் நினச்சது போல் மேலே போகாமல் கீழே போச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க, பேனிக் ஆகாதீங்க. அது எவ்வளோ கீழே போகுதுன்னு பாருங்கள். நல்லா கீழே போச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வாங்கினதுக்கு ஈக்குவலான ஒரு ஆவரேஜ் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கின ப்ரைஸு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து அந்த ஆவரேஜ் ப்ரைஸை வந்து எக்ஸிட் ஆயிரும். ஸோ உங்களால் நோ லாஸ்லேயோ இல்லைனா கொஞ்சம் ப்ராஃபிட்லேயோ உங்களால் எக்ஸிட் ஆயிடலாம். கண்டிப்பாக லாஸ் கிடையாது. ஸோ அதனால தான் பிகினர்ஸ் எல்லாருமே நான் ஈக்விட்டி ட்ரேடிங் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆப்ஷன் மற்றும் ஃபியூச்சரை பொறுத்தவரையிலும் இந்த ஆவரேஜ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆவரேஜ் வந்து நம்ம அங்கே எடுக்க முடியாது, ஓகேங்களா. ஏன்னா வந்து அது வந்து கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி போகிறதுனால ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நம்மளால் அங்கே ஆவரேஜ் எடுக்க முடியாது. பட் ஈக்விட்டியில் இன்ட்ராடே மற்றும் டெலிவரியில் நம்மளால் ஆவரேஜ் எடுக்க முடியும். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், மார்க்கெட் நல்லா கீழே இறங்குனதுக்கு அப்புறம் ஆவரேஜ் எடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அது எவ்வளோ கீழே இறங்கும் அப்படின்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உதாரணமாக அந்த பெர்சன் ஃபஸ்ட்டு 200 ரூபாய் ப்ரைஸில் 100 குவான்டிட்டி வாங்கினார்ல, அது 195 ரூபா போகும்போது திரும்பவும் வந்து 100 குவான்டிட்டி வாங்காமல் என்ன பண்ணலான்னா ஒரு 50 குவான்டிட்டி வாங்கலாம். இன்னும் ஒரு 193 ரூபா போகுதா, அங்கே போயிட்டு ஒரு 30 குவான்டிட்டி வாங்கலாம். 190 ரூபா போகுதா, அப்போ அங்கே போயிட்டு வந்து ஒரு 20 குவான்டிட்டி வாங்கலாம். இந்த மாதிரி இறங்க கொஞ்சமாக வாங்குங்க. கொஞ்சம் குறிப்பிட்ட லெவல்லலாம் இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜ் ப்ரைஸும் கீழே வந்துருக்கும், ஓகேங்களா. ஸோ ஒரு இவ்வளோதான் கீழே இறங்கும் அப்படிங்கிறத நம்மளால் அசியூம் பண்ண முடியலை அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமாக ஆவரேஜ் எடுங்க. ஸோ இந்த மாதிரி ஆவரேஜ் எடுத்தாலும் உங்களுக்கு மொத்தத்தில் ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு மார்க்கெட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கினீங்கல்ல அந்த ப்ரைஸ் போகணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இந்த ஆவரேஜ் ப்ரைஸில் ரீச் ஆனாவே உங்களுக்கு வந்து 0 லாஸில் நீங்கள் வெளியில் வந்துடலாம். அதை விட 1 ரூபா மேலே போனாவே உங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த மாதிரி ஆவரேஜ் பெரும்பாலும் யார் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா
இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் தான். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு லீவரேஜ் அதிகமாக கிடைக்கிறதுனால ஈஸியாக அவங்களால ஆவரேஜ் எடுத்துட முடியும். அது மட்டும் இல்லாமல் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கல்ல, இப்போ ஒரு கம்பெனியோட ஷேரை இன்னைக்கு வாங்கி போட்டு 1 இயர் கழிச்சோ இல்லை 2 இயர் கழிச்சோ இந்த மாதிரி லாங் டேர்ம் பிளான் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்க இந்த மாதிரி வந்து இப்போ கொரோனானால மார்க்கெட் வந்து நல்லா கிராஷ் ஆகி கீழே வந்திருக்கு. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு நிறையா ஸ்டாக்ஸ் வந்து ஆவரேஜ் பண்ணி போடுவாங்க. அவங்க ஒன்ஸ் அவங்க வாங்கின ப்ரைஸுக்கே அது ரீச் ஆகும்போது பல லட்சம் ரூபாய் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இவங்களுக்குலாம் வந்து மார்க்கெட் விழுந்தால் நல்லது. அதாவது இந்த மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்டர்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் சடனாக மார்க்கெட் கீழே விழுந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா ஆவரேஜ் பண்ணி போட்டுப்பாங்க. ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் அவங்க வாங்கின ப்ரைஸ் ரீச் ஆனாவே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டோட வெளியில் வந்துருவாங்க. ஸோ இவங்க தான் இந்த ஆவரேஜ் வந்து பெரும்பாலும் பண்ணுவாங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோ. இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் ஜெரோதாவில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக இந்த ஆவரேஜ் பண்ணுறது ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுவேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான வீடியோஸ் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்கலாம்.